தம் போட்டிருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி ஒரு கிண்டியாச்சு. கடவுள் வரலால் நல்லா அடி பிடிக்காமல் வரணும், அதான் விஷயம். அப்படியே இருக்கும். என்ன உடச்சி விட்டோம்? உடச்சி விட்டா இந்த இது ஓகே. இது ஒன்று பேசுனா கத்திரிக்கு சோத்துறோம். கத்திர வந்துருச்சு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்காக பிரியாணிக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆனியன் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. என் மனைவி ஜெசிந்தா மேரி. ஹாய் சொல்லுமா, நல்லா வாயை திறந்து சொல்லு. வணக்கம். ஓகே ரைட். மொட்டை பாஸ் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். ஓகே. ஈஸ்வரி வணக்கம். ஓகே. பாப்பா ஓகே. பிளஸ்ஸி. சரி, இப்போ இவங்கெல்லாம் நம்ம ரெகபோத் கேட்ரிங் சர்வீஸில் இணைஞ்சி இவங்க வந்து வேலை செய்கிறாங்க. இவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்போ நம்ம அந்த அந்த மசாலா ஐட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து காட்டுக்கண்ணே, எடுத்துகிட்டு வாப்பா. இப்போ நம்ம 25 கிலோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். இல்லைப்பா இல்லைப்பா இங்கே கொண்டாப்பா, இங்கே வந்துச்சுட்டு வச்சுருப்பா. இல்லை இங்கே கொண்டாது எல்லாத்தையும் இல்லைப்பா, எடுத்துகிட்டு வாப்பா, இங்கே வைப்பா, எடுத்துகிட்டு வாப்பா. அப்படி வைப்பா. ப்ளஸ்ஸி நீ இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒன்று வைமா. எண்ணெயை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்து வை. மீதியெல்லாம் கீழே எடுத்து எண்ணெய் அதில் எடுத்துட்டோம். அவ்வளோதான். ரைட். ஓகே. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 10 கிலோ வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்காங்க. தக்காளி ஆல்ரெடி அங்கே பெஞ்சு மேலே இருக்குது. தக்காளியும் 10 கிலோ இருக்குது. அடுத்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ இருக்குது. சாரி, இஞ்சி இங்கே இருக்குது. பூண்டு 2.5 கிலோ இருக்குது. இஞ்சி 2 கிலோ இருக்குது. எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 10 எலுமிச்சம்பழம் இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், புளிஞ்சிக்க போகிறோம். பச்சை மிளகா ஒரு 1/2 கிலோ பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது இந்த பிரியாணி இலை அப்படி சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலை. இந்த பிரிஞ்சி இலை போட்டுக்க போகிறோம். நம்ம மிளகாய்த்தூள், அதாவது சக்தி மிளகாய்த்தூள், இது ஒரு 300 கிராம் போட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு, வாழ்மிளகுன்னு சொல்லுவோம் நம்ம, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம். அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு 100 கிராம், சக்தி மல்லித்தூள் ஒரு 100 கிராம் வைக்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம், தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து பட்டை, நம்ம அந்த ஏலக்காய், இது எல்லாமே 50 கிராம் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஒரு மசாலா மாதிரி தயார் பண்ண போகிறோம். துபாயில் ஜபார் பாய் பிரியாணி துபாயில் ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. ஜபார் பாய் அப்படியே கலக்கிட்டு இருக்கார் அபுதாபி வரலும். அதனால் அவர் ஒரு மெத்தேடில் பண்ணுவார். அது பாய் வீட்டு பிரியாணி. இது பார்த்திங்கன்னா பட்டை, இது ஏலக்காய், இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்டு வின்னர் ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு 5 பாக்கெட் வச்சுருக்கோம். நமக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இதெல்லாம் இதற்கு தேவையான பொருட்கள். கல்லுப்பு 1 கிலோ அங்கே இருக்குது, மேலே இருக்குது. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு செய்முறை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை
நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய், காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ. பிரியாணிக்குன்னே நம்ம ஸ்பெஷல் மசாலா, நம்ம பிரியாணிக்கு பிரியாணி மசாலான்னு சொல்லி தனியாக போட போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்க்குற பொருளே தான் நம்ம அடித்து வச்சுருக்கோம். இது துபாய் ஜபார் பாய் அந்த மெத்தட் இல்லை, ஆர்ஆர் சேலம் ஆர்ஆர் அந்த மெத்தடும் இல்லை. இது எங்கள் அண்ணனோட மெத்தேடு, அவர் சொன்ன கொடுத்த பாணியை கடைப்பிடிச்சி பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம போடும்போது ஒன்றுன்னா நம்ம காட்டுறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரெகபோத் அருள்மணி பேசுகிறேங்க. இங்கே எங்கே இருக்கிறோம்னா கோவிந்தம்பாளையத்தில் ஈஸ்டருக்காக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான ஒரு பிரியாணி, ஒரு 25 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம ஈஸ்டர் யாருக்குமே கொண்டாடாத ஒரு பண்டிகை யாருக்கு கொண்டாடுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர் தெழுதல் பண்டிகை. எல்லாத்துக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் போய் இறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஆனால் உயிரோடு எழுந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தம்பாளையம் சர்ச். நம்ம அப்படியே இதை காட்டுவோம் சர்ச்சை. ஓகே, இதுதான் கோவிந்தம்பாளையம் சர்ச், ஆலயத்தில் இருக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து நம்ம தம்பி கொண்டாப்பா சக்கட்டுக்குன்னு டக்குன்னு கறி கொண்டா. அதுலேயே தண்ணி விடும்பா, இந்த கறியே தண்ணி விடும். இது வேவறதுக்கு உண்டான தண்ணி அதே ரெடி பண்ணிக்கும். ஆமாம், பார்த்தீங்கன்னா துபாயில் என்ன பண்ணுவேன் செய்வோம், இந்த கிரேவி சப்பாத்திக்கு தண்ணியை ஊற்ற மாட்டேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன்னா அந்த கறிக்கு உண்டான தண்ணி அதே விட்டுரும். இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தக்காளி போட்டு எல்லாம் கறி போட்டுட்ருக்கோம். அப்படியே கொண்டாப்பா. அடுத்தது அப்படியே ஒரு அலசு, அவ்வளோதான். ஒரு அலசி வாயிலில் போட்டு கொண்டா. அரிசி ஊற வச்சாச்சு, கறி ஓகே சலசுறாப்பில் போடுங்க. அவ்வளோதான், போடுங்க. அவ்வளோதாங்கண்ணே மேலால் போதும். ரொம்ப கசக்காத கறியை போட்டு பாவம், அதுக்கு வலிக்கும்ல. ஏற்கனவே கோழியை வெட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். கறி வந்து தேய்ச்சி கழுவக்கூடாது, அப்படியே மேலாமல் அப்படியே அலசி அப்படியே இருக்கும். போதும், அது கொண்டா கொட்டிடு, எடுத்துட்டு வா. கறியை போடு. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே அப்படியே அதில் ஒரு மிளகு பிடி இருக்கும் பாரு, பாருப்பா. கட்டிக்கிட்ட போனோம் படிக்க சும்மா கட் பண்ணி தான் இருக்கு. ஆமாம் இருக்கு, எல்லா கறியும் போட்டோம். இப்போ நம்ம வந்து தண்ணியே ஊற்றல, அது வந்து கறி தண்ணி விடுது. போடலாம்ப்பா, போட்டிருக்கோம்ப்பா. தயிராப்பா, தயிர் 3 லிட்டர் ஊற்றிருக்கோம்ப்பா. இதுல ஊற்றிக்கிட்டுங்களா? ஆமாம், 3 லிட்டர் தயிர். ஐயா, ஐயா பேர் என்னங்கய்யா? என் பேரா? அங்கமுத்து ஐயா கிண்டுறாரு. அப்படின்னு பார்த்தேன் நான். இல்லைங்கய்யா, ஒரு 3 லிட்டர் இதில் ஊற்றிடுவோம். 2 லிட்டரு அந்த ரைத்தான்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்துக்கு போட்டு கலக்கிறதுக்கு, அதான் அது நம்ம வெங்காயத்துக்கு போட்டு கலக்கிறதுக்கு. அப்புறம் தயிர் சோறு கொஞ்சம் லைட்டாக ரெடி பண்ணிடலான்ட்டு.
அரிசி கல் விடுறீங்களா? அதில் எத்தனை பாக்கெட் அரிசி இருந்துச்சு? 7ஆ? 7. 1க்கு 1.5ண்ணா. 1க்கு 1.5 இல்லை 1.25 வச்சுக்கோ. சரி 1.25 வச்சுக்கோங்க. 7